அந்த மீட்டிங்க்கு 41 பேர் அவங்க இறந்து போகிறாங்க. அங்கே ஒரு 40,000 பேர் 50,000 பேர் வந்திருக்காங்கன்னா அந்த 50,000 பேர்த்துல ஒருத்தர் கூட அங்கே வந்தால் செத்துக்கிட்டு போயிருமோன்னு பயந்துட்டு வந்துருக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜி அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி இன்றைக்கி அந்த ஏரியா. உதயநிதி ஸ்டார், அடுத்தது சபரிசன் ஸ்டார், இவங்களுக்கெல்லாம் செந்தில் பாலாஜின்னு ஒரு ஜீனியஸ், ஒரு அறிவாளி. நீ ஏன் ஏரியாக்குள்ள வர்றியா, கரூருக்குள்ள உனக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன். ஒரு மினிஸ்டர் வீட்டில் சாப்பிட்ருந்தேன் சில மாதங்களுக்கு முன்னால். அவருடைய மகள் பேத்தி 2 பேரும் எங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேத்தியும் அந்த மகளும் சொல்கிறாங்க, எங்கள் ஓட்டு விஜய் சார். ட்விட்டர் பார்க்குறாரு, யூடியூப் பார்க்குறாரு, ஃபேஸ்புக் பார்க்குறாரு, எல்லாமே இதெல்லாம் பார்க்கறதுனால விஷயங்கள் அவர் காது கரெக்டாக போகுது. அவர் நண்பா நண்பிங்கிற பொலிட்டிஷியன். நீங்கள் ஏன் ஒரு பேட்டனை எங்கிட்ட கொண்டு திணிக்கிறீங்க? சார் ஏன் வரல, சார் ஏன் வரல, எதுக்கு சார் வரணும்? இது உங்களுடைய எழுதப்பட்ட சட்டமா? இது இப்படிங்க, அது எப்படிங்க, அண்ணாதுரை அப்படிங்க, எம்ஜிஆர் அப்படிங்க, அப்புறம் ஜெயலலிதா மறந்து இவர் வந்திருப்பாரா? இதெல்லாம் எதுக்கு? அண்ணாதுரை வந்தபோது ஜெயலலிதா வந்துட்டாங்களா? அன்னைக்கு உயிரோட தான் இருக்காங்க. அண்ணாதுரை சிஎம், ஜெயலலிதா நடிகை. அப்போ போய் நான் வந்திருப்பேன், நான் தான் அடுத்த சிஎம் சொன்னா அண்ணாதுரை நினைப்பாரு அப்படி நான் கேட்கலாமா? தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு எலக்டான பாலிடிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா. இது வரைக்கும் களத்துல நேரடியா மக்களை வந்து சந்திக்கிறதே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி பெரிய கூட்டங்கள் வரும், அசம்பாவிதங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கான ஒரு சில காரணங்கள் தாவேகா சார்பில் இருந்தும் சொல்லப்பட்டாலும் கூட, ஆனா விஜய் அவர்கள் எலக்டான பாலிடிக்ஸ் தான் கையில் எடுக்கிறாரா? ஆமாம், ஜெயலலிதா மாதிரி. ஜெயலலிதா எப்பொழுதுமே எலெக்ஷனில் தோத்துட்டாலோ ஜெயிச்சிட்டாலோ மறுபடியும் அடுத்த எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி தான் வருவாங்க. ஓகே. ஆமாம், ஜெயலலிதா எப்படின்னா 2001 எலெக்ஷன் மே மாதம்னா 2001 ஏப்ரல் மாதம் தான் கிளம்புனாங்க டூரு. அதுக்குள்ளே எங்கேயும் போகல, எங்கேயும் மீட்டிங் போடல, அவங்க யாருமே கேட்கல. கலைஞர் ஒன்றும் ரோடெல்லாம் போயிட்டே இருக்கல. எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சார் போகிறாரா, அவருக்கு தேவை இருக்குது. இவங்களுக்கு வேறு வழி இல்லை, திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் இவங்களுக்கு தேவை இருக்குது. நாங்கள் ஜெயலலிதா பேட்டர் மாதிரி, அதுவும் சோசியல் மீடியா இருக்குது. அன்றைக்கி எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் போய் ரீச் பண்ணுறா கொஞ்சம் கஷ்டம். எம்ஜிஆருக்கு சகஜமான விஷயங்கள் போய் சேரக்கு வாய்ப்புகள் கம்மி, கலைஞருக்கு போய் சேரக்கு வாய்ப்புகள் கம்மி, ஏன் ஜெயலலிதா கூட போய் சேரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது. அவர் வந்து ட்விட்டர் பார்க்குறாரு, யூடியூப் பார்க்குறாரு, ஃபேஸ்புக் பார்க்குறாரு, எல்லாமே இதெல்லாம் பார்க்கறதுனால விஷயங்கள் அவர் காது கரெக்டாக போகுது. அவர் நண்பா நண்பிங்கிற பொலிட்டிஷியன். நீங்கள் அவர் வாங்க சகோதர நண்பா நண்பிகளேன்னு சொல்லிட்டு அவர் வாழ்கிற உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருத்தங்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் அவரை தன்னை குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க. அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் ஒரு பேட்டனை எங்கிட்ட கொண்டு திணிக்கிறீங்க? சார் ஏன் வரல, சார் ஏன் வரல, எதுக்கு சார் வரணும்? இது உங்களுடைய எழுதப்பட்ட சட்டமா, எழுதப்பட்ட நீதியா? உங்களுக்கு தேவை இருக்குது, பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து ஷோ காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. எங்களுக்கு ஷோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் திருச்சியில் வந்து இறங்கினோம்னா அங்கே போய் சேர்றதுக்கு விடாத அளவுக்கு ஜனங்க தானாக வந்து சேர்றாங்க. கோயம்புத்தூர் வந்து இறங்கினோம்னா அப்படியே சேஸ் பண்ணிட்டே வர்றாங்க. ஈரோட்டில் யாராச்சும் ஒருத்தர் நாங்கள் வேன் வச்சு கூட்டிகிட்டு வந்தோமா, தானாக 1.25 லட்சம் பேர் வெயில மத்தியானம் 12 மணி, அந்த கூட்டம் ஆரம்பிக்க 12 மணி முடிகிற 1 மணி உச்சி வெயில், கோயிலை கூட பூட்டிடுறான். 12 to 1 கோயிலை நட சாத்திடுறான். அது வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான டைம் இல்லை, ஐயருக்கு ஓய்வு வேணும்னு இத்தனை பேர் வந்து காற்று கிடக்கிறாங்க பார்க்குறக்கு. பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கையாட்டுறக்கு ஒரு காசு, வாழ்கிறதுக்கு ஒரு காசு, முதலமைச்சர் ஆவார்கிறதுக்கு ஒரு காசு வாங்கிட்டு இருக்கிற கூட்டத்துக்குள்ளாக இருந்துட்டு ஒரு ஜெய்ஜாண்டிக் லீடர், ஒரே உலகத்தின் ஒரே ஒரு தலைவன், ஒரே ஒரு தலைவன் இன்றைக்கி இருக்கார். வெளியில் வந்தால் 1,00,000 பேர் வருவான். ஒபாமாவுக்கு வரமாட்டான், ட்ரம்ப்புக்கு வரமாட்டார், யாருக்கும் வரமாட்டான். தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாராச்சும் ஒருத்தர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். பீச் இருக்குல்ல, இப்போ மெரினா பீச்சில் சார் வந்து நின்னார்னா 5 லட்சம் பேர் வருவான். பீச் நிறையா. அதே உதயநிதி சார் வந்தார்னா கூட்டிகிட்டு வரணும் 5 லட்சம் பேர்த்த. எங்கேயோ இருந்து படாத பாடுபட்டு மணிக்கணக்காக ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிட் பண்ணி வந்து இவ சாரை பார்த்துட்டு போகிற ஒரு ஆள் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இந்த ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். அந்த மீட்டிங்கை லைவ்லேயே வருது. இப்படி பார்க்குறக்கு அவைலபிலிட்டி இருக்கிற பொழுது மெனக்கெட்டு பிள்ளைகளும் பசங்களும் அங்கே போய் நேரில் வந்து பார்த்துட்டு போகிறவன் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ட்ரை பண்ணி ஒரு பூத்தில் போய் ஓட்டு போட மாட்டான்னு ஒருத்தர் நம்புறான், பேசுகிறான்னா ஐயோ பாவம் இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நான் அப்படி நினைக்கிறேன். ரொம்ப பாவங்க இந்த கோடீஸ்வரம் மாதிரி ஆட்கள். இது இப்படிங்க, அது எப்படிங்க, அண்ணாதுரை அப்படிங்க, எம்ஜிஆர் அப்படிங்க, அப்புறம் ஜெயலலிதா மறந்து இவர் வந்திருப்பாரா? இதெல்லாம் எதுக்கு? அண்ணாதுரை வந்தபோது ஜெயலலிதா வந்துட்டாங்களா? அன்றைக்கி உயிரோட தான் இருந்தாங்க. அண்ணாதுரை சிஎம், ஜெயலலிதா நடிகை. அப்போ போய் நான் வந்திருப்பேன், நான் தான் அடுத்த சிஎம் சொன்னால் அண்ணாதுரை நினைப்பார் அப்படி நான் கேட்கலாமா?
இதை இவர் வந்து ஜெயலலிதாமெல்லாம் கை கட்டி உட்காந்துருந்தார். ஆமாம், எங்கிட்ட மூப்பினார், எங்கிட்ட சொன்னார், என் வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு வந்து உங்கள் அம்மா ஜெயலலிதா டான்ஸ் ஆடினாங்கன்னு சொன்னார். எங்கிட்ட சொன்னார். உண்மை, டான்ஸ் ஆடிருக்காங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க, எங்கள் வீட்டில் நீ டான்ஸ் ஆடுதாரா சொல்ல முடியுமா? இது எல்லாங்க ஒரு ரொம்ப கெட்ட மதிப்பிடித்த சைக்காலஜிக்கலி ப்ராப்ளம் உள்ள ஆட்களுடைய ஒரு கோட்பாடு இவரை டார்கெட் பண்ணுறது. புதுக்கோட்டையில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. அதில் பாஜகவுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு, 41 பேர் உயிரிழந்ததுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறாரு. அவரோட பேச்சுக்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ உண்மையாகவே 41 பேர் கரூரில் இருந்ததுக்கு யார் தான் காரணம்? நான் அழகாக சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஆனால் சிபிஐ விசாரணையில் இருக்குது சார். இந்த 41 பேர் வந்து சாருடைய உயிர், அவர் உயிர் தான் 41 உயிர் போயிடுச்சு. தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய கட்சி கேட்ரஸை அவர் உயிராக பார்க்குறாரு. அதுமாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது இவர் நினைக்கிறாரு, இவர் என்ன நினைக்கிறாரோ அவங்க நினைக்கிறாங்க. அந்த மீட்டிங்க்கு 41 பேர் அவங்க இறந்து போகிறாங்க. அங்கே ஒரு 40,000 பேர் 50,000 பேர் வந்திருக்காங்கன்னா அந்த 50,000 பேர்த்தில் ஒருத்தர் கூட அங்கே வந்தால் செத்துக்கிட்டு போயிருமோன்னு பயந்துட்டு வந்திருக்க மாட்டான் இல்லைங்களா? இப்போ ஒரு ட்ரிங்க் சாப்பிட்றான், ட்ரங்க் ட்ரைவ் பண்ணுறான்னா ஒருவேளை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவன் நினைக்கலாம். ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் சாத்தியம் இருக்குது, அது நினைக்கிறதுக்கு கூட சாத்தியம் இருக்குது. ஆனால் அவரை பார்க்க வந்த ரசிகர்கள் யாருக்குமே, சாரை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு தனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக? அடுத்து என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரியை தாக்கிடுறாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து நம்ம செந்தில் பாலாஜி சார் வீட்டில் நடக்குது. ஒரு ஐஆர்எஸ் படித்த சீனியர் ஆஃபீஸர்ஸே அடிச்சிட்டாங்க. அடித்ததுக்கு எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க, இவங்க டைலூட் பண்ணுறாங்க லோக்கல் கவர்மெண்ட்டு. அதன் பிறகு இடி மூலமாக ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது. அப்போ அந்த அசோக்குமார், அதாவது செந்தில் பாலாஜி தம்பி, தப்பிச்சிட்றார். தப்பித்த பிறகு 2.5 வருஷ காலம் தமிழக அரசாங்க போலீஸுங்க, ஸ்காட்லாந்து போலீஸ், தயவு செய்து சொல்கிறாங்க, ஸ்காட்லாந்து போலீஸ் நம்மளை வாங்கி தின்னதில்லை, அவங்க எந்த விதம் சம்மந்தம் இல்லாதவங்க. இந்த தமிழக போலீஸ் கொண்டு போய் ஸ்காட்லாந்து போலீஸோட சம்மந்தப்படுத்தி அவங்களை அவமானப்படுத்தக்கூடாது. இந்த ஸ்காட்லாந்து போலீஸ் தமிழக போலீஸ் மாதிரி அல்லது தமிழக போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் மாதிரின்னா அசோக்குமார் எங்கே ஒளிஞ்சிருந்தாருன்னு ஏன் கண்டுபிடிக்க முடியலைங்க? அந்தளவுக்கு கரூர் சாம்ராஜ்யத்துடைய அதிபதியாக செந்தில் பாலாஜியும் அசோக்குமார் இருக்காங்க. அவர் 2.5 வருஷம் ஜாலியாக எங்கேயோ இருந்திருப்பார். அப்புறம் வெளியில் வர்றாரு, இன்றைக்கி துருவாயிட்டு இருக்காங்க. ஒரு நடவடிக்கை அவர் பேரில் எடுக்கப்படலை. இப்போது போலீஸ் எல்லாத்தையுமே தோண்டுது. யாருடைய ரூம் கதை வேணால் தட்டி உள்ளே வர முடியும், உன் ரூமில் பணம் இருக்குது, உன் ரூமில் அது இருக்குது அப்படின்னு. ஏன் அசோக்குமாருடைய ரூம் ஒரு நாள் போய் கதை தட்டி இங்கேயாட ஒளிஞ்சிருக்கிற வாடடி மவனே, எங்கள் தளபதி யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலின் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலின் அது பிறகு வரக்கூடிய ஸ்டாலின் ஒன்று தெரியுமா அப்படின்னு போய் கேட்க வேண்டியதானே? ஏன் அந்த அசோக்குமார் கேட்கல? அப்போ என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய சக்திங்க செந்தில் பாலாஜி, அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி இன்றைக்கி அந்த ஏரியாவில். நீங்களே ஏற்றுக்கிறீங்களா செந்தில் பாலாஜி? ஐயோ, திருப்பதி பாலாஜிக்கு போகாதீங்கிறேன் நான். திருப்பதி பாலாஜி உண்மையாலுமே நான் கொஞ்சம் நாத்தியத்துலேருந்து தான் வந்தேன். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கம்மிங்க, இப்போ கூட கம்மி தான். கடவுள் நம்பிக்கை மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சாமி கும்பிட்ற போது கான்சன்ட்ரேட் பண்ணி சாமி கும்பிட்றீங்களாங்க, அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போனது நடந்துடும். அது ஜீசஸோ பாலாஜியோ முருகரோ யாருக்கு முட்டால் பழிக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நம்பிக்கையை அதை அதிகப்படுத்தி ஜெயிக்க வச்சுருது. அப்போ திருப்பதி பாலாஜிங்கிற ஒரு ஆள் உண்மையாலுமே இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, நேராக வந்து காப்பாற்றுறாரா இல்லையான்னு தெரியல. இவ்வளோ சர்வசக்தி படைத்த ஒரு செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி 2.5 வருஷமாக ஒழிஞ்சிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு போலீஸு ஸ்காட்லாந்து போலீஸோட பெட்டர். இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு போகிறதுக்கு இப்போ இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். ஒரு டிசி ஒருத்தர் இருக்கார் இங்கே, ஆக்சுவலாக சென்னையில் ஒரு டிசி, ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு டீம் ரெடி ஆகிட்டாங்க. இங்கே நேராக பாலஸ்தீனம் போய் இவங்களுடைய சார்பாக போய் அங்கே இருக்கிற இஸ்ரேல் கூட ஃபைட் பண்ணி அங்கே நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, நிறைய பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சம்திங் அங்கே பெருசாக ராங்காக நடந்துட்டு இருக்குது. அங்கே லா அண்ட் ஆர்டர் கடைப்பிடிக்க முடியல. இப்போ இங்கேருந்து போய் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்க, பாவம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நான் ஃபீல் பண்ணுறேன். அதனுடைய ஃபுல் மென்டரே செந்தில் பாலாஜினா. அவர் இங்கேருந்து நம்ம காவல்துறை எடுத்துகிட்டு போயிங்க பாலஸ்தீனத்தில் வந்து லா அண்ட் ஆர்டர் கொண்டுட்டு வர போகிறார். அந்த மாதிரி ஒரு சர்வ சக்கரவர்த்திங்க இந்த செந்தில் பாலாஜி. அப்போ ஏன் நைனா நாங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம். சொல்கிறாரு, நான் நைனா நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன் இந்த விஷயத்தில். ஓகே, நீங்கள் அவர் ஊரில் ஒரு சின்ன குற்றம் நடக்காதுங்க, அது தெய்வீகமான நகரம், அது திருப்பதி மாதிரிங்க. நீங்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து கரூரை சாதாரணமாக நினைக்காதீங்க. எப்படி திருப்பதி கீழ் திருப்பதி மேல் திருப்பதி, அந்த திருப்பதியில் எல்லாருமே பாலாஜிக்கு அடிமை.
திருப்பதி பாலாஜி கடுமை ஒரு தவறு நடக்காதுல பாலாஜி இப்படி இப்படின்னு கோவிந்தா கோவிந்தாம்பாங்க. அது மாதிரி இங்கே ஒரு கோவிந்தா இருக்கார். அந்த ஊரில் இவர் மீறி 41 உசுறு போகுங்களாங்க. எப்படிங்க? என்னால் நம்ப முடியல. அந்த 43 பேர் போன ஜென்மத்தில் ஒரு பகையாக இருந்திருக்கலாம். இவர் திங்க் பண்ணியிருக்கலாம் இப்படின்ட்டு, இப்படி எனக்கு கெடுதல் பண்ணிட்டீங்களாடான்னு. அதனால நடந்திருக்கலாம். செந்தில் பாலாஜி இன்டென்ஷனாக பண்ண நினைக்காதீங்க. அவர் செய்யவே மாட்டார். இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒரு புத்தர். அந்த புத்தருடைய தத்துவத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டது ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஸ்டார், அடுத்தது சபரிசன் சார். இவங்களுக்கெல்லாம் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு ஜீனியஸ், ஒரு அறிவாளி. நீ ஏன் ஏரியாக்குள்ளே வர்றியா, கரூருக்குள்ளார உனக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன், பாடம் கற்பிக்க தான் அது அப்படின்னு நினச்சிருக்கலாம். நினச்சாலே நடந்துங்க அவர். ஐயோ நீங்கள் அவர் வந்து யார்கிட்டையும் சொல்லி யாரோ போய் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. பாலாஜி சார் வந்து இன்டென்ஷனாகவே செய்ய மாட்டார். அவர் உண்மையான தர்மன். அவர் வந்து புத்தர் 2500 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தார் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆள். நீங்கள் அது நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக புத்தம் சரணம் கச்சாமின்னு மாறதாகலாம் நான் கேள்விப்பட்டேன். திரும்ப புத்த மதத்தையே அவர் உருவாக்குவார். இந்த 41 உயிர் ஏன் போயிருக்கும்னா இவர் மனசு விட்டுருப்பார். நான் இந்த நகரத்தை என் கையில் வச்சுருந்தேன், உங்கள் எல்லா வீடுகளுக்கும் பாலும் தேனும் கொடுத்தேன், அரிசி பருப்பு கொடுத்தேன், வேலை வாய்ப்பு கொடுத்தேன், சுதந்திரமாக என் நாட்டு பிரஜைகள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்பேற்பட்ட நாட்டில் எவனோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து ஒரு மீட்டிங் போடுறேன், நான் விடுவேனா, நீங்களாம் விடலாமா அப்படின்னு நினச்சிருப்பார். அந்த நினப்புங்க வேரிஸ் மைண்ட் எப்படின்னாங்க, மன எண்ணங்கள் நிகழ்ச்சியாக மாறிடுமா. சீக்ரெட் புக் வாங்கி படிச்சுப்பார். நம்முடைய மன எண்ணங்கள் நிகழ்ச்சி. இவர் ரொம்ப ஸ்ட்ராங் மேன் இல்லை புத்தர் மாதிரி. இவர் நினச்சோன்னா அங்கே 41 உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் போகுன்னு நினச்சிருக்க மாட்டார். அவங்களும் திருந்தன்னு நினச்சிருப்பார். அந்த 41 உயிரும் திருந்தன்னு நினச்சிருப்பார். நாங்கள் தான் தெரியல பாவம் ஹோம் மினிஸ்டர் ஸ்டேஜில் வச்சுட்டு இப்படி 41 உயிருக்கு இப்படி தான் காரணம்ட்டாங்க. அதெல்லாம் அவர் பண்ணியிருக்க மாட்டார். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் சொல்றாரு, திமுக அரசை அடுத்த முறை ஆட்சிக்கு வரவிடாம பண்றதா வேலை. ஏப்ரல்ல கண்டிப்பா பாஜக அதிமுக கூட்டணியோட வெற்றி பெறுவோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடிய கனவு வந்து பழிக்கவே பழிக்காது அப்படின்ற இடத்துல வந்து நிக்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி திமுக வெற்றி பெறக்கூடாது. ஆனா அவங்க என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியில ஏப்ரல்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. அது இல்லை, எல்லாத்துக்கும் அதனுடைய ஒரு நம்பிக்கை உரிமை எல்லாம் இருக்குல்ல. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய நம்பிக்கையில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அவங்க தாராளமாக நம்பலாம், அவங்களும் முயற்சி எடுக்கலாம். இது ஒரு ஓப்பனுங்க ஜனநாயக நாடு. முயற்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க, தாராளமாக ட்ரை பண்ணிட்டோம். நாங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு நண்பா நண்பிகள் இருக்காங்க, எங்களுக்கு வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் இப்படின்னு கண்ணை மூடி நினச்சாலே எங்களை கோடிக்கணக்கான ஜனங்கள் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மந்திரி வீட்டில் சாப்பிட்டு இருந்தேன், ஒரு மினிஸ்டர் வீட்டில் சாப்பிட்ருந்தேன் சில மாதங்களுக்கு முன்னால். அவருடைய மகள் அப்புறம் பேத்தி 2 பேரும் எங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேத்தியும் அந்த மகளும் சொல்கிறாங்க, எங்கள் ஓட்டு விஜய் சாருக்கு தான். ஓகே, சிட்டிங் மினிஸ்டர் வீட்டில் இது நடக்குது. இப்படி தான் இருக்குது எல்லா இடத்துக்குள்ளாரையும். ஸோ அங்கங்கே இவருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் எனக்கு என்னமோ ஒரு 75% ஆஃப் த பீப்புள் கேன் vote. 4 பேர்த்தில் 3 பேர் இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு தோணுது. ஏன் 10 பேர்த்தில் 8 பேருக்கு மேலே கூட போடலான்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்வீப்புங்க, ஒரு மலை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.